போன எபிசோட்ல ஹீரோயின் வாங்கின செருப்படிக்கு அப்புறம் எபிசோட் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. எடுத்த உடனே கல்யாணம்னு சொன்னதும் ஹீரோயின் ஒரு பேனிக்ல சோயா சாஸ் ஃபுல்லா அவங்க ட்ரெஸ்ல கொட்டிடுறா. உடனே இதை வாஷ்ரூம்ல போய் கழுவிட்டு இருக்கிறா. அப்போ என்னடா இவன் பார்த்து 5 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசுறான் அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறா. வெளியே வந்ததும் ஹீரோயின் ட்ரெஸ்ல உள்ள கரை ஒன்றும் போகலையே, இது இப்படிலாம் போகாது, நான் சொல்ற மாதிரி பண்ண அப்பதான் போகும் அப்படின்னு ஏதோ சொல்லி கொடுக்குறான். இப்போ ஹீரோயின் சாரி என்னால தான் உன்னால சரியா சாப்பிட கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறா. அதுக்காக பரவாயில்ல விடு, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்போ அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்க, அட் த சேம் டைம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு ஹீரோயின் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுறா. அப்போ அவன் சரிவா நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஹீரோயின் இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சேட்டில் பேசிக்கிட்டே போகிறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது டே ஒரு ஜாம்னு ஒரு காரில் போகிறான். இப்போ அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு டிசிஷன் போகுது, அது என்ன வண்டியாக இருக்கும்னு. கடைசியில் பார்த்தா அது ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ். இதை கேட்டதும் அவங்க அம்மா வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்ல, நல்ல வாய் வச்சிட்டிங்களாம்மா அப்படின்னு கொஞ்சம் காரணம் போக ஹீரோனோட ஃப்ரெண்டு அம்மா அடுத்த டேட்டு போ அப்படின்னு கேட்க ஹீரோயின் திரு திருன்னு முழிக்கிறா. ஓஹோ அப்போ இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, நீ முதல்ல மட்டும் போய் கேட்டு தொலைச்சிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயின் ஆமாம் போடுறா. ஆனால் அவன் எக்ஸைட்டடாக தான் இருக்கிறா, எப்பண்டா மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு. எவ்வளோ இதாக இருக்கிறான்னா நெட்டில் போய் இப்படி ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு யூஸ்வலாக எவ்வளோ நேரம் ஆகும் அந்த பையன் திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெட்லலாம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. டே கார்லேயே தூங்கியிருப்பான். அப்போ ஒருத்தர் எழுப்புறாரு, எழுப்பிட்டு ஓ நீ தானா அப்படின்னு சொல்ல, என்ன இது புது காரா அப்படின்னு கேட்க, இல்லை கம்பெனி கார் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது எந்த கம்பெனி காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரியா தெரில. அப்புறம் டே அங்கே உள்ள போய் ஏதோ வேலையெல்லாம் பார்க்குறான். போகும்போது அங்கேருந்து ஒரு மரக்கட்டையை எடுத்துகிட்டு போகிறான். இப்போ கிளாஸ்மேட்டோட வெட்டிங் ஒன்றுக்கு போகிறதுக்கு அங்கேயே ரிஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகுறான். அப்படியே அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே அவனோட ஃப்ரெண்டும் அவனோட பொண்ணும் சண்டை போட்டுகிட்டே வராங்க. ஆனால் நம்ம சின்ன மேடத்தோட ஆட்டிடியூடை பார்த்தா டேக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ எல்லாரும் சேர்ந்து வெட்டிங்க்கு போகிறாங்க. அப்போ டே அவனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேயோட ஃப்ரெண்டு 14 வருஷம் லவ், இது ஒரு 10 வாட்டி கூடவா பிரேக்கப் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்க கிராஜுவேஷன் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. டேயோட ஃப்ரெண்டு ஹியூன்ஜோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரையோ பற்றி பேசுகிறான். இந்த ஃபோட்டோவில் பாரு அப்புறம் நீ மாதிரி இருக்கா, அவனை எவ்வளோ மோசமாக காட்டி விட்டான்னு எங்களுக்கு தானே தெரியும், 6 வருஷம் ஆயிடுச்சுல அப்படி பேசிட்டே டேயை பார்க்குறான். ஆனால் டே வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அதுதான் ஹியூன்ஜோ. இதை பார்த்ததும் சரியான பைத்தியக்காரங்களா இருப்பானுவ போல. இவன் வாரான்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டாங்களா, ஏன் 2 பேரும் ஒரே டேபிளில் உட்கார வைங்களேன் அப்படின்னு சொல்ல டப்புன்னு சீன் ஸ்விட்ச் ஆகுது. டேயோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே டேபிளில் தான் உட்கார வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹியூன்ஜோட கரியரை பற்றி எல்லாரும் பேசும்போது அப்படியே சைஸாக டேயோட ஃப்ரெண்டு, உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, டே டிசைன் பண்ண ஒரு சேர் ஆர்ட் ஆக்ஷனில் 13 மில்லியன் ஓனுக்கு போச்சு அப்படின்னு சொல்ல, ஓ உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி கஷ்டப்படும் போது அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒருத்தங்க அவனுக்கு உதவியாக இருக்கணும் தான் ஒரு குறிப்பிட்ட ஆளை எதிர்பார்த்தான். ஆனால் அப்போ தான் ஒரு சில பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, ஹியோன்ஜோ அப்படிலாம் ஒன்றும் விடல. ஓ தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களா, உன் ஒய்ஃப் இங்கே எங்கேயுமே காணோம், தனியாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்ல டேயோட ஃப்ரெண்டுக்கு சுருன்னு ஏறுது. டே அவனை காம் பண்ண கரெக்டாக அப்போ நம்ம டேயோட ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படியே ஃப்ளவர்ஸ் அப்படி தூக்கி போட்டு போகிறா. அதை எல்லாரும் பார்த்து அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இப்போ அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. நம்ம டே ஹீஞ்சு கூட தான் பேசிகிட்டு இருக்கான். விட்டுட்டு போனேன் தான், அதுக்கப்புறம் ஒருக்க கூட நான் ஞாபகம் வரல போல அப்படின்னு சொல்ல, வெறுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வெறுப்பு அவ்வளோத்தை என்னோட ஒர்க் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். சரி அதெல்லாம் ஏன் போட்டு பேசிக்கிட்டு, கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் வெட்டிங்டா அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறான். அதுக்காவா உங்ககிட்ட இருந்து எதுவும் கேட்கலையே, ஏதாச்சும் டேட்டு கீட்டு பண்ணுறியா, எப்படி மாட்டோம், நீ தான் ஒரு நேரத்தில் ஒரு வேலைக்கு மேலே பார்க்க மாட்டியே, அப்படியே மாட்டாலும் அந்த பொண்ணுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகிடுது. டே வீட்டில் தனியாக இருக்காம காணிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவனுக்கு முதுகில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி கீழே விழுந்து அவனால் எழும்ப முடியலை. அப்படியே விடிஞ்சிரும். இப்போ அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகி இப்போ அப்படியே ஹீரோயின் வெயிட் பண்ணுற மாதிரி சீனை காணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளோட கம்பெனி வேலையை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. டேயோட ஃப்ரெண்டு என்ன டே என்ன இன்னும் வரல, அவன் இவ்வளோலாம் லேட் ஆக்க மாட்டானே அப்படின்னு கம்பெனியில் உள்ளவங்ககிட்ட கேட்டு பார்க்குறான். இல்லையே சார் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. டேயோட ஃப்ரெண்டுக்கு இது ஏதோ சரிப்படல, அதனால வேகமாட்டு ஹீரோட வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அங்கே வந்துடுறான். டோரை தொட்டும் போது உள்ளேருந்து டேய் உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. டே இப்போ டோர் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும்போது அவன் 2667, என்னதே 261 டே 2667ரா, எடுத்து 281 அட லூசு பயலே 2667ரா அப்படின்னு சொல்ல உள்ள ஓடி வாரான். ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கோரி மூஞ்சில் ஊத்துறான். டே தண்ணியை ஊத்தாதடா
அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உழுப்புறான். "டேய் டேய் டேய் உழுப்பாதடா உழுப்பாதடா வலிக்குதுடா" அப்படின்னு சொல்ல, டக்குனுட்டு டேய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா, "டேய் இப்ப என்ன பிரச்சனைண்ணா?" அப்படின்னு சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டு, "ஒரு சுளுக்கு" அப்படின்னு சொல்ல, "என்ன சொல்றீங்க நீங்க? அவனால எழும்பி நிக்க கூட முடியல. வெறும் சுளுக்குங்கிறீங்க" அப்படின்னா, "அது சில நேரம் இப்படிதான் அந்த மாதிரி சிவியரா வந்துரும். தனியா வீட்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, ஏதாச்சும் ஃப்ரெண்ட் கான்டாக்ட்ட நல்லா க்ளோஸா வச்சுக்கோ. பார்த்து இரு. ஏன்னா தனியா இருக்கிறவங்க என்னைக்கும் தனியா தான் சாவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஒரு அக்குபஞ்சர் போட்டு போங்க. சரியாயிரும்" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு அத யோசிச்சுக்கிட்டே வெளிய வரான். இப்போ சீன் வந்து ஸ்விட்ச் ஆகுது. என்ன ஹீரோயின் வந்து ஹீரோட்டருந்து ஒரு மெசேஜ் வந்துராதான்னு சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இப்போ வந்து அந்த சேல்ஸ் டீம்ல உள்ள எல்லா பொண்ணுங்களும் மட்டும் அப்படியே வெளிய வந்துருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து ஹெட் கிட்ட இருந்து உளறியிருப்பா. இப்படி பிளைண்ட் டேட் போறத. அதனால அத வச்சு ஹெட் வந்து ஹீரோயின் வந்து சைஸா கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சுக்கிட்டு, "ஏய் எனக்கு ஒரு பையன தெரியும். ஒரு பிளைண்ட் டேட் வந்து உனக்கு அவன் கூடால அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸ்கூல்ல பயங்கர படிப்பாளி. இப்போ வந்து காலேஜ் வந்து இந்த யூனிவர்சிட்டில படிச்சுட்டு அதுக்கப்புறம் யுஎஸ்ல போய் பிஜி முடிச்சுக்கிட்டு இப்ப இங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இப்ப வேலை பார்க்குறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதே அவன் வந்து $1,00,000 வந்து சம்பளமா வாங்கிட்டு இருந்தான். இப்ப எவ்வளோ வாங்குறானோ தெரியல. அப்படி இப்படின்னு சொல்ல, "உனக்கு ஓகேனா சொல்லு. அவன் கூட ஒரு பிளைண்ட் டேட் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்ல ஹீரோயின், "இல்ல நான் யோசிச்சுட்டு அப்புறமா சொல்றேன்." அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஃபோன தான் பார்க்குறா. என்னடா இவன் இன்னும் ஏதாவது மெசேஜ் போட்டுற மாட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா போற வழியில டேய பார்த்துடுறா. "ஏய் என்ன இது சூட்கேஸ்லாம் தூக்கிக்கிட்டு போற?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, "ஆ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்ல வருவான். "எனக்கு செகண்ட் டேட்டுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. போகட்டுமா?" அப்படின்னு கேட்க, "ஆ அது உன்னோட டிசிஷன் தானே. என்கிட்ட ஏன் கேட்குற? சரி வாட்டெவர் இட் இஸ். நம்ம ட்ரிப்புக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். நான் என்னோட பிசினஸ் ட்ரிப்ப முடிச்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லவும் சீன் வந்து ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். எப்பாடி ஒரு வழியா செகண்ட் டேட் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அங்க அவன் சொன்ன மாரி ட்ரெஸ்ஸ துவச்சு காய போட்டிருப்பா. அதுல ஸ்டெயினும் போயிருக்கும். இத பார்த்துக்கிட்டு அத ஃபோட்டோ எடுத்து, "ஏய்! நீ சொன்ன மாதிரியே நான் வந்து கிளீன் பண்ணேன். கர அப்படியே போயிடுச்சு. புதுசு மாரி இருக்கு ட்ரெஸ்ஸு." அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறா. ரிப்ளை உடனே வரும்னு எதிர்பார்க்குறா. ஆனா வரல. இப்ப அடுத்த நாளைக்கு சீன் ஸ்விட்ச் ஆகுது. அப்ப வந்து ஹீரோயினுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. பார்த்தா ஹெட் சொன்ன அந்த பையன் அவன் தான். இவ ஓகே சொல்றதுக்கு முன்னாடியே நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. இவளும் பார்க்குறா. இவன் என்ன ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண இவ்வளோ நேரம் எடுக்குறான். இது சரிப்பட்டு வராது போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி இது யாருன்னு தான் போய் பார்ப்போமே. உடனே சொல்லிட்டு ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. இப்போ ஒர்க்ல பார்த்த ஒரு சார்ட்ட வச்சு ஹீரோயின் வந்து ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றா. இப்ப அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயின் வந்து டேட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது, டே வந்து அப்பதான் மெசேஜ் பண்றான். "ஓ! அப்படியா கரெல்லாம் போயிடுச்சா? சரி இன்னைக்கு ஈவினிங் நம்ம வெளிய போலாமா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன் ரிப்ளை பண்ண இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண வர, ஹீரோயின் வந்து, "இல்ல, இல்ல எனக்கு வேலை இருக்கு. நான் வேற என்னைக்காவது ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன்." அப்படின்னு சொல்ல, டே வந்து சொல்ல வந்தத அழிச்சுக்கிட்டு, "ஓகே நான் வெயிட் பண்றேன்." அப்படின்னு மெசேஜ் போட்டு முடிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் ஒரு கடைக்குள்ள போய் உட்கார்றா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்க்குறா. ஆனா யாருமே வரல. கடைசில பார்த்தா ஒருத்தன் வாரான். இந்த பையன் தான் நம்மளோட செகண்ட் ஹீரோ. இவனோட பேர் வந்து லீ. ஹீரோயினுக்கு பார்த்த உடனே ஷாக்கு. அவளே அறியாம வெட்கத்துல, பார்க்கறதுக்கு சினிமா நடிகன் போல இருக்கிறப்பா" அப்படிங்கிற மாரி ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுக்குறா. அப்படியே அவ பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சார்ட்ல லுக்ஸோட கிராஃப் மட்டும் அப்படியே மேல போகுது. ஆனா பையனோட பேச்சு அந்த அளவுக்கு சரியில்ல. உடனே ஹியூமரும், எம்பத்தியும் ஒரேடியா குறைச்சிடுறா. அப்போ இப்ப ஹீரோயின் வந்து கேஷுவலா அவனோட வேலைய பத்தி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குதா? ஆ பரவாயில்லையே பெரிய வேல தானே பார்க்குற." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ என்னைய பத்தியே பேசல. என் வேலையிலேயே குறியா இருக்கிறியே!" அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ பணத்தாசை பிடிச்சவங்கிற மாதிரி லேபிள் பண்ணிடுறான். இத பார்த்ததும் ஹீரோயினுக்கு சர்ருன்னு கோவம் வருது. கிராஃப மொத்தமா கசக்கி போட்டுர்றா. போட்டுக்கிட்டு அங்கருந்து எப்பன்டா போவோன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அங்கருந்து போகறதுக்கு முடிவு எடுத்துடுறா. "நான் ஒண்ணும் பணத்தாசைலாம் பிடிச்சவ கிடையாது. நானே டீசென்ட்டா சம்பாதிக்க தான் செய்றேன்." அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ட மேனிக்கு ஆர்டர் போட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சுருவான். "இத நல்லா சம்பாதிக்கிறல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இது நம்ம ஹீரோயின் வந்து கூட கொஞ்சம் தான் கடுப்பேத்தும். சரி சாப்பிட்டு முடிக்க போறான். சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பவும், பார்த்தா டே அங்க வந்துடுறான். ஐய்யய்யோ! இவனுக்கு இப்போ எல்லா கடையும் விட்டுட்டு இங்க தான் வரணுமா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைஸா வெளிய ஸ்னீக் ஆகலான்னு பார்க்குறா. ஆனா நம்ம லீ பண்ண கோம்பத்தனத்தினால மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சமாளிக்க ட்ரை பண்ண, லீ வந்து "நான் உன்னோட தம்பி" அப்படிங்கிற மாரி சமாளிச்சுடுறான். ஹீரோயின் "தம்பியா? என்னடா காரணம் இது?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு வெளிய வந்துடுறா. வெளிய வந்ததும் லீ வந்து மன்னிப்பு கேட்கறான். "சரி நான் பண்ணதுக்கு இப்ப பிராயச்சித்தமாட்டு நான் வாயால மன்னிப்பு கேட்கல. சரக்கு வாங்கி தரேன். என்னங்கிற?" அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஓகே போட்டு போயிடுறாங்க. 2 பேரும் மெல்ல சாப்பிட்டுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி நம்ம இன்னைக்கு கேஷுவலாவே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. டே வந்து நடந்தத யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துக்கிட்டு, தம்பியாலாம் இருக்க வாய்ப்பில்ல.
எனக்கு தெரிஞ்சு அவ அன்னைக்கு கேட்ட மாதிரியே இன்னொரு பிளைண்ட் டேட்டுக்கு தான் போயிருப்பா போல. முன்னாடியே அவள வெளிய கூப்ட்டுருக்கணும் நானு. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் வருத்தப்படுறான். இப்ப சீன் ஸ்விட்ச் ஆகுது. எல்லாம் ஹீரோயின் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டு 2 பேரும் இப்ப வெளிய நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க ஒரு பார்க் போறாங்க. அந்த பார்க்ல விளையாடவும் செய்றாங்க. பார்க்ல விளையாண்டதுல ஹீரோயினுக்கு வந்து தல சுத்தி வாந்தி வர மாரி ஆயிரும். உடனே கிறுகிறுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே டப்புன்னு போய் தரையில படுத்துருவா. இப்ப லியும் அப்படியே பக்கத்துல அப்படியே உட்கார்ந்துகிட்டு அப்படியே படுக்க, ஒரு சின்ன ரொமான்ஸ் சீன் நடக்குது. அப்ப ஹீரோயின் வந்து "என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ஏன் பண்ணா என்ன தப்பு? உனக்கு புடிச்சிருக்கு தானே?" அப்படின்னு சொல்ல சீன் அப்படியே ஸ்விட்ச் ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ்ல ஹெட் வந்து "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி டேட்ட பத்தி கேட்குறாங்க. அவளும் நடந்தது பார்ஷியலா சொல்லிக்கிட்டு, அவ்வளோதான் நடந்துச்சா?" அப்படின்னு சொல்றதோட அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. லீ வந்து டெக்ஸ்ட்ல யார்ட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிக்கிட்டு ஏதோ ஃபீல் பண்றான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. இவன் வந்து இப்படி டயலாக் சொன்னதும் ஹீரோயின் வந்து, "நீ ஆரம்பத்துலேருந்தே எனக்கு என்ன பிடிக்கும், என்னைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி எதுவுமே நீ எதுவும் நெனச்ச மாதிரி தெரியல. இப்ப என்னடான்னா நீ இப்படி டயலாக் விடுற. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? லஸ்ட். காதல் இல்ல. அதனால என்ன பண்ற? உனக்கு வேற ஏதாவது நல்ல பொண்ணு கிடைப்பா. நான் இந்த மாதிரிப்பட்ட டைப் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பாய் சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. இப்ப அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஆஃபீஸ்ல வந்து ஹீரோயின் தலைமை ஏத்த ஒரு ப்ராடக்ட் வந்து அப்படியே சக்சஸ் ஆயிடுது. இப்ப அப்படியே சீன் வந்து டேயோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து அப்படியே ஸ்விட்ச் ஆகுது. டே அங்க வந்து அவன் ஃப்ரெண்டோட பொண்ணுகிட்ட விளையாண்டுட்டு இருப்பான். இந்த பொண்ணோட பேர் சோன். மண்டையில அப்படியே எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. நான் உங்களோட டிஷ்ஷுக்கு கரெக்ட்டா ஒரு மெலன பார்த்து வந்துட்டேன். ஆனா எனக்கு எப்போ ஒரு கரெக்ட்டான மெலன் கிடைக்கும்? அப்படின்னு சொல்ல, அவங்களும் கொஞ்சம் அட்வைஸ் குடுக்குறாங்க. இப்ப அவ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கிறா. ஃபோன்ல டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. அதையும் கவனிக்காம சைட்ல தான் டே வந்து கார்ல போவான். அதையும் கவனிக்காம அவ அப்படியே நடந்து போறா. அப்படியே பார்த்தா இன்னொரு ஷாக்கிங் சீன். லீ வந்து ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் அங்கலாம் வேல பார்க்கல. பார்த்தா இங்க ஏதோ ஒரு கடையில பார்டெண்டரா வேல பார்த்துட்டு இருக்கான். அதுவும் அவ கண்ல படாது. அப்படியே அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பா. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு போட்டு பார்க்குறான். நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்பதான் பார்க்குறான், என்னடா நம்ம ஃபோன் சத்தம் போட்டுட்டே இருக்குதேன்னு சொல்லிக்கிட்டு, சேஞ்சிங் ரூம்ல இருந்து ஃபோன் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா கிட்டத்தட்ட 100 மெசேஜ். பிளைண்ட் டேட் போலாம், பிளைண்ட் டேட் போலாம், பிளைண்ட் டேட் போலான்ட்டு. என்னடா நடக்குதுங்க? ஹீரோயின் அப்படியே ஷாக்ல அப்படியே சைடுல இந்த கர்டன பிச்சுக்கிட்டு கீழ விழுறதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அடுத்த எபிசோடோட ப்ரோமோ ஒண்ணு காணிக்கிறாங்க. அதுல டேயும், லீயும் ஹீரோயினுக்கு மாத்தி மாத்தி ட்ரை பண்ற மாதிரி காணிக்கிறதோட இந்த வீடியோ முடியுது. என்ன வெயிட் பண்றீங்க? ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வீடியோ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன? ஒரு வீடியோ இல்லையா? சாரி, ரெடி ஆயிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.